Calorimetry and heat transfer topic la NEET type questions பார்க்கலாம். First question, in a room containing air, heat can go from one place to another mainly by, அதாவது வந்து fluid எடுத்துக்கிட்டோம்னா fluid என்ன liquid and gas, இந்த liquid and gasல வந்து heat transferred வந்து by convection methodல தான் heat transfer ஆகும். So that first questionக்கு second option correct answer. Next question பார்க்கலாம் பாருங்க. Ice formed over lakes, அதாவது இந்த கோல்டு கண்ட்ரீஸ்ல வந்து லேக்ல வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இதுதான் லேக்னு வச்சுங்க, இங்க வந்து இந்த ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஐஸ் ஃபார்ம் ஆகுறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஸ் வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ் வெரி லோ கண்டக்டிவிட்டி அண்ட் ரெட்டார்ட்ஸ் ஃபர்தர் ஃபார்மேஷன் ஆஃப் ஐஸ் இஸ் தி கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Air is bad conductor of heat. Still, vacuum is preferred between the walls of the thermoflask because air வந்து bad conductor of heat இருந்தாலும் கூட convection methodல heat conduct பண்ணும். அதனால தான் ஏரை யூஸ் பண்ணா convection methodல heat conduct பண்ணிறதுனால vacuum வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றோம். So that இந்த third questionக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா by convection heat can flow through air. அப்போ ஏர் இருந்துச்சுன்னா கன்வெக்ஷன் மெத்தட்ல ஹீட் ஃப்ளோ ஆயிரும். அதனால தான் ஏர் எடுத்துட்டு நம்ம வேக்யூம் வந்து ப்ரிஃபர் பண்றோம். தேர்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். Two thin blankets keep more hotness than one blanket of thickness equal to these two. The reason is, ஆக்சுவலா ரெண்டு பிளாங்கெட் எடுக்கும்போது, இது ஒரு பிளாங்கெட் இது ஒரு பிளாங்கெட் அப்படின்னு ரெண்டு பிளாங்கெட் எடுக்கும்போது சென்ட்ரல் ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஏர் மாலிகுல்ஸ் வந்து பேட் கண்டக்டர், இது வந்து பேட் கண்டக்டர்னு வருது. ஸோ இந்த பேட் கண்டக்டர் இருந்தால் ஹீட்டை வந்து லாஸ் பண்ணாது. ஸோ அதனால அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டூ தின் பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ரேதர் தென் திக் பிளாங்கெட்டை விட. அதனால இந்த கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா a layer of air is formed between these two blankets with which is bad conductor அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு பிளாங்கெட்டுக்கு சென்டர்ல ஏர் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த ஏர் வந்து பேட் கண்டக்டராக இருக்கும். அதனால அது ஹீட் இன்சுலேட்டராக பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஒன் லைக்ஸ் டு சிட் அண்டர் சன்ஷைன் இன் வின்டர் சீசன் பிகாஸ், ஆக்சுவலாக அண்டர் சன் இருக்கும்போது சன்ல இருந்து ஹீட் ரேடியேஷன்ஸ் நம்ம டைரக்டா ரேடியேஷன் மெத்தட்ல நம்ம ஹீட் ரிசீவ் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் வந்து நம்ம அண்டர் சன்ல உட்காரணும்னு நினைக்கிறோம். ஸோ வி கெட் ஹீட் பை ரேடியேஷன் ஃப்ரம் சன். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A hot and a cold body are kept in vacuum separated from each other. Which of the following causes decrease in temperature of the hot body அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்யூம்ல வந்து ஆக்சுவலா கண்டக்ஷன் மெத்தட்லையும் கன்வெக்ஷன் மெத்தட்லையும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா மெட்டீரியல் மீடியம் ரிக்வயர்ட். ரேடியேஷன் மெத்தட்ல தான் மெட்டீரியல் மீடியம் இஸ் நாட் ரிக்வயர்ட். அப்போ இந்த வேக்யூம்னா என்ன மெட்டீரியல் மீடியமே கிடையாது. அப்போ ஹீட் வந்து ஹாட் பாடியில இருந்து கோல்ட் பாடி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ரேடியேஷன் மெத்தட்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body which emits radiations of all possible wavelengths is known as, அதாவது எந்த பாடி வந்து எல்லா வேவ்லென்த்தும் அப்சர்வ் பண்ணிக்குதோ அந்த பாடி தான் எல்லா வேவ்லென்த்தையும் எமிட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி. Perfectly black body which emits all possible wavelength at the same time absorbs all possible wavelength ன்னு வரும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு பாடி ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி வந்து ஆல் வேவ்லென்த்ஸ் எமிட் பண்ணிரும். ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Distribution of energy in the spectrum of a black body can be correctly represented by, ஆக்சுவலா பிளாங்க்ஸ்ல தான் வந்து பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனால வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிளாங்க்ஸ் லா இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Which of the following law states that good absorbers of heat are good emitters? அதாவது கிர்ச்சாஃப்ஸ் லால என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா emissive power is directly proportional to absorptive power அப்படின்னு சொல்றோம். அப்போ emissive power directly proportional to absorptive powerனா குட் emissive power அதிகமா இருந்துச்சுன்னா absorptive power அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இல்ல absorptive power அதிகமா இருந்துச்சுன்னா emissive power அதிகமா இருக்குன்னு அர்த்தம். So Kirchhoff's law states that good absorbers are
good emitters அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து பி, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of the emissive power to the absorptive power of all substances for a particular wavelength is the same at a given temperature. The ratio is known as dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அக்கார்டிங் டு கிர்காப்ஸ் லா வந்து எமிசிவ் பவர் டு தி அப்சார்ப்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லும் போது எப்படி எழுதுனா எமிசிவ் பவர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாடி பை அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாடி இஸ் ஈக்குவல் டு எமிசிவ் பவர் ஆஃப் தி செகண்ட் பாடி டிவைட் பை அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் தி செகண்ட் பாடி இஸ் ஈக்குவல் டு சோ ஆன் அப்படியே எழுதிட்டு போனோம்னா லாஸ்ட்ல எமிசிவ் பவர் ஆஃப் தி பிளாக் பாடி டிவைட் பை அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் தி பிளாக் பாடின்னு போடலாம். ஆக்சுவலா அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் தி பிளாக் பாடி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூ நம்ம 1ன்னு போட்டோம்னா அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி 1 போட்டா this is equal to எமிசிவ் பவர் ஆஃப் தி பிளாக் பாடி வருது. ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் தி பாருங்க ரேஷியோ ஆஃப் எமிசிவ் பவர் டு தி அப்சார்ப்டிவ் பவர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி. ஸோ 10th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த ரேஷியோ வந்து ரேஷியோ ஆஃப் எமிசிவ் பவர் டு தி அப்சார்ப்டிவ் பவர் வந்து எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி வருது. ஏன்னா அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி வந்து 1. ஸோ 10th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If E lambda and A lambda be the emissive and absorptive power of a body, then according to Kirchhoff's law, which is true? இப்பதான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திருந்தோம். என்ன பார்த்தோம்னா எமிசிவ் பவர் of the body by absorptive power of the body is equal to constant. That constant is equal to emissive power of a என்ன சொல்லியிருந்தோம் பிளாக் பாடி சொல்லியிருந்தோம். இங்க வந்து எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடிக்கு வந்து நம்ம சிம்பிள் கேபிட்டல் லெட்டர் ஏன்னு கொடுத்துருக்கனால நம்ம கேபிட்டல் லெட்டர் ஏன்னு போட்டுக்கலாம். ஓகே லேம்டான்னு போட்டுங்க. இப்போ வந்து இந்த எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பாடி ஃபார் பர்டிகுலர் வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு அப்சார்ப்டிவ் பவர் இந்த ஏ லேம்டாவை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ அப்சார்ப்டிவ் பவர் இன் பர்டிகுலர் வேவ் லென்த் இன்ட்டு எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி இன் தட் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. அதாவது நம்ம தெரிஞ்ச வேண்டிய டெஃபினேஷன் அக்கார்டிங் டு கிர்காப்ஸ் லா எமிசிவ் ரேஷியோ பிட்வீன் எமிசிவ் பவர் அண்ட் அப்சார்ப்டிவ் பவர் is equal to constant. That constant is equal to emissive power of a black body. இந்த E lambda தான் நம்ம கேபிட்டல் E lambda தான் emissive power of a black body அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. There is a black spot on a body. If the body is heated and carried in dark room, then it gives more. Then it glows more. This can be explained on the basis of. ஆக்சுவலா இதை வந்து நம்ம கிர்காப்ஸ் லா வச்சு தான் சொல்றோம். ஏன்னா வந்து அந்த பிளாக் பாடி வந்து பர்ஃபெக்ட்லி அப்சர்வர் அது டார்க் ரூம்ல கொண்டு போகும்போது அப்படியே பர்ஃபெக்ட்லி எமிட் பண்ணுது. அதாவது குட் அப்சர்வர்ஸ் ஆர் குட் எமிட்டர் அந்த எக்ஸ்பிளனேஷன் வருது. அதை சொல்றது கிர்காப்ஸ் லா தான் சொல்லுது. அப்போ வந்து இந்த ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கிர்காப்ஸ் லா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In MKS system, Stephen constant is denoted by sigma. In CGS system, multiplying factor of sigma will be dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து சிக்மான்றது என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி எமிட்டட் பர் செகண்ட், அதாவது பவர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் சிக்மா ஏ டி பவர் 4. இதுதான் வந்து ஸ்டீஃபன்ஸ் லால வர ஃபார்முலா. இந்த எப்சிலான்ன்றது எமிசிவிட்டிக்கு நோ யூனிட், எமிசிவிட்டி as நோ யூனிட் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த சிக்மா தான் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க பாரு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஏரியான்றது ஏன்றது சர்ஃபேஸ் ஏரியா, டி வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இந்த கியூன்றது ஹீட் எனர்ஜி ரேடியேட்டட், இது டி வந்து டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதுல இருந்து சிக்மாக்கு நம்ம ரிலேஷன் எழுதலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த கியூ பை டி இருக்கு டிவைடட் பை எமிசிவிட்டி இன்ட்டு ஏ இன்ட்டு டி பவர் 4 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த கியூக்கு என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி ஜூலு பை எமிசிவிட்டிக்கு நோ யூனிட். இந்த டைம் இருக்கு இல்லையா அதுக்கு செகண்ட்னு போட்டுங்க, ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுங்க, டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின் பவர் 4 போட்டுங்க. இது வந்து எம்கேஎஸ் யூனிட்ல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து அப்படியே சிஜிஎஸ் யூனிட்ல எழுதணும். அப்படின்னா 1 ஜூல் பர் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் கெல்வின் பவர் 4 இருக்கு இல்லையா. ஒரு ஜூல்ன்றது எத்தனை எர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் 7 எர்க்கு. அடுத்து டிவைட் பை 1 செகண்ட் எழுதுங்க. ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மீட்டர் ஸ்கொயர் வந்து 10 பவர் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கிங்க. இந்த கெல்வின் வந்து கெல்வின் பவர் 4 அப்படியே எழுதிக்கிங்கப்பா. சரிங்களா. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த 10 பவர் 7 இந்த 10 பவர் 4 கேன்சல் பண்ணா 10 பவர் 3 கிடைக்கும். ஸோ 10 பவர் 3 இன்ட்டு எர்கு பை செகண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. அப்போ வந்து இது சிஜிஎஸ்ல வருது. இது வந்து சிஜிஎஸ் கரெக்டுங்களா. சிஜிஎஸ் இங்க இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது எம்கேஎஸ்ன்னு வருது. ஸோ எம்கேஎஸ்
அப்போ MKS CGS ரிலேட் பண்றது பாருங்க 10 பவர் 3ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் 10 பவர் 3ல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 13th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a black body radiates 10 calories per second at 227 degrees centigrade, it will radiates at 727 degrees centigrade is dash ன்னு கேட்டிருக்காங்க. According to Stephen's law வந்து power radiated, அதாவது energy radiated per second தான் power is equal to emissivity into sigma a t power 4 ன்னு எடுத்துங்க. ஆக்சுவலா பிளாக் பாடிக்கு எடுத்தோம்னா பிளாக் பாடிக்கு எமிசிவிட்டி வந்து 1ன்னு வரும். எனவே இங்க டெம்பரேச்சர் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி பவர் 4 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ P1 by P2 is equal to T1 by T2 power 4 whole power 4ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ T1 வந்து நமக்கு என்ன சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க, அது கெல்வின்ல மாத்துங்க. அப்போ 227 plus 273ன்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 273 போட்டா கெல்வின்ல வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 500 கெல்வின். ஸோ அப்போ T1 வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 500 கெல்வின். அதே மாதிரி T2 பாருங்க 727 டிகிரி சென்டிகிரேட் சொல்லிக்கிறாங்க. அப்போ T2 ஈக்குவல் டு 727 பிளஸ் 273 கெல்வின் ஸ்கேல்ல மாத்தணும். ஸோ T2 வந்து என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 1000 கெல்வின் அப்படி கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த 10 கலோரி கொடுத்து தான் பவர் ரேடியேட்டட் P1 ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பவர் வந்து 10ன்னு போட்டுங்க. செகண்ட் கேஸ்ல பவர் வந்து P2 நம்ம கண்டுபிடிக்கணும். T1 வந்து 500 கிடைச்சிருக்கு. T2 வந்து 1000 உங்களுக்கு புரியுது. இப்போ இந்த 500 இந்த 1000 கேன்சல் பண்ணா 2 வரும். இங்க ஹோல் பவர் 4 இருக்கு. இங்க 2 பவர் 4 இருக்கு இல்லையா? 2 பவர் 4 எவ்வளவு சொல்லுங்க? 16. ஸோ 10 by P2 is equal to 1 by 2 power 4 வந்து 16. இந்த 16 இந்த பக்கம் வந்துரும். ஸோ தட் P2 is equal to இந்த 16 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணா 16 into 10 160. ஆனா நமக்கு கெலோரி பர் செகண்ட்ல தானே யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்க கெலோரி பர் செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கெலோரி பர் செகண்ட் இஸ் கரெக்ட். ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two spherical black bodies of radii R1 and R2 and with the same surface temperature, with the surface temperatures T1 and T2 respectively radiate the same power, then R1 by R2 must be equal to dash. அப்போ two spherical bodies கொடுத்திருக்காங்க. ரெண்டு spherical body கொடுத்திருக்காங்க. ஒரு spherical bodyக்கு radius வந்து R1 இருக்கு, இன்னொரு spherical bodyக்கு radius R2 இருக்கு. டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் பாடி T1, செகண்ட் பாடி வந்து T2 இருக்கு. இங்க பவர் ரேடியேட்டடுக்கு வந்து பவர் வந்து சேம் பவர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எமிசிவிட்டி இன்டு சிக்மா இன்டு ஏ டி பவர் 4. இங்க என்னென்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பவர் கான்ஸ்டன்ட், எமிசிவிட்டி கான்ஸ்டன்ட், சிக்மா கான்ஸ்டன்ட். எமிசிவிட்டி கொடுக்கலன்னா அது பிளாக் பாடிஸ் 1ன்னு எடுத்துங்க. பிளாக் பாடிக்கு எமிசிவிட்டி 1. அடுத்து சிக்மா கான்ஸ்டன்ட். அப்போ ஏ இன்டு டி பவர் 4 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். அப்போ ஏ இன்டு டி பவர் 4 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுங்க. ஏன்றது சர்ஃபேஸ் ஏரியா, இங்க சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 பை ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் ஸ்பியருக்கு வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் இன்டு டி பவர் 4 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 பையும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துடும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை டி பவர் 4. இப்போ ரூட் எடுத்துருங்கப்பா. இது ரூட் எடுத்து என்ன வருது? ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை டி பவர் 2. ஸோ R1 by R2 is equal to T2 by T1 பவர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ தட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா R1 by R2 தானே நம்ம கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு T2 by T1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் வந்து 15th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 16th கொஸ்டின். A sphere has a surface area of 1 meter square and a temperature of 400 Kelvin and the power radiated from it is 150 watt. Assuming the sphere is black body radiator, the power in kilowatt radiated when the area expands to 2 meter square and the temperature changes to 800 Kelvin. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் A1 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனலாக ஏரியா வந்து A2 வந்து 2 மீட்டர் பர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அடுத்து இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 400 கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 800 கெல்வின் சொல்லியிருக்காங்க. T1 டெம்பரேச்சர் இருக்கும்போது பவர் ரேடியேட்டட் வந்து 180 வாட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ P2 கேட்குறாங்க. அதாவது 800 கெல்வின் இருக்கும்போது P2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பவருக்கு வந்து எமிசிவிட்டி இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஏடி பவர் 4ன்னு தெரியுங்க. இங்கே எமிசிவிட்டியும் சிக்மாவும் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ P1 by P2 இஸ் ஈக்குவல் டு A1 by A2 இன்ட்டு T1 by T2 பவர் 4 ஹோல் பவர் 4ன்னு போட்டுக்கணும். இப்போ P1 வந்து நமக்கு 115 கொடுத்துருக்காங்க. அப்போ P1 115 சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை P2ன்னு போட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு A1 பாருங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டிவைட் பை A2 வந்து 2 டிவைட் பை 2ன்னு போட்டுங்க. இன்ட்டு T1 400 ஓகேங்களா? T1 வந்து 400 டிவைட் பை T2 வந்து 800.
ஸோ 800 ஹோல் பவர் 4. இந்த 400 800 கேன்சல் பண்ண 2 வரும், 2 பவர் 4ன்னு வருது. ஓகேங்களா? இங்க 150 டிவைட் பை P2ன்னு இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் இங்க 2 பவர் 4 இருக்கு பாருங்க. 2 பவர் 4 வந்து 16, 16 into 2 32. ஸோ 1/32ன்னு கிடைக்குது. இப்போ P2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த 32 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 32 into 115 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 4800 கிடைக்கும். நம்ம கிலோ, இது வாட்ல இருக்கு. கிலோ வாட்ல வேணும்னா 3 பாயிண்ட்ஸ் தள்ளி வச்சிருவோம் பாயிண்ட். அப்போ வந்து P2 இஸ் ஈக்குவல் டு 4.8 into 10⁻³ வாட் வரும். அதை கிலோ வாட்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்படின்னா ஆன்சர் வந்து 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Two spheres of the same material have radii 1 meter and 4 meter, temperatures 4000 Kelvin and 2000 Kelvin respectively. Then the ratio of energy radiated per second by the first sphere as compared to the second sphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பவர் ரேடியேட்டட் எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட் தான், எனர்ஜி பை செகண்ட் தான் பவர். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு எமிசிவிட்டி இன்ட்டு ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு T⁴. இங்க எமிசிவிட்டி சர்ஃபேஸ் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து சேம் எடுத்துக்கலாம். அப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா இன்ட்டு T⁴. ஏரியாவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா? 4πr² இன்ட்டு T⁴. இங்க 4π கான்ஸ்டன்ட் விட்டுறலாம். அப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r² இன்ட்டு T⁴ வருது. ஸோ இதுல இருந்து P1/P2 இஸ் ஈக்குவல் டு R1/R2 whole square into T1/T2 whole power 4 அப்படின்னு வருது. ஸோ R1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. R1 வந்து 1 மீட்டர், R2 வந்து 4 மீட்டர். கரெக்டுங்களா? அப்போ R1 1 மீட்டர், R2 4 மீட்டர் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இன்ட்டு T1 பாருங்கப்பா 4000 சொல்லியிருக்காங்க. T1 4000, T2 2000 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா T1 வந்து 4000 எடுத்துங்க, T2 வந்து 2000 எடுத்துங்க. எடுத்துட்டு ஹோல் பவர் 4 போடுங்க. இந்த 4000 2000 கேன்சல் பண்ணா இங்க 2ன்னு வரும். அப்படின்னா என்ன வருது? இங்க டிவைடட் பை 1/4 பவர் 2ன்னு இருக்கு. இங்க இன்ட்டு இங்க 2 பவர் இங்க 4ன்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ 2 பவர் 4, 2 பவர் 4 வந்து 16 இது. அதே மாதிரி 4 பவர் 2வும் 16. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 16 16 கேன்சல் ஆகிட்டு நமக்கு P1/P2 இஸ் ஈக்குவல் டு 1:1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ தட் 17th கொஸ்டினுக்கு இந்த ரெண்டு ஸ்பியர்ஸும் ரேடியேட்ஸ் ஈக்குவல் பவர் 1:1 அப்படின்னு தேர்ட் ஆப்ஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The area of the whole of heat furnace is 10⁻⁻4 meter square. It radiates 1.58 into 10⁻⁵ calorie of heat per hour. If the emissivity of the surface of the furnace is 0.8, then its temperature is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏரியா ஆஃப் தி ஹோல், அதாவது ஒரு இதான் சோர்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த சோர்ஸ்ல இருந்து நமக்கு என்ன வருதுன்னா ஹீட் வந்து வெளியே வருது. இந்த ஹோல் இருக்குல்லையே, இந்த ஹோல் வழியே ஹீட் ரேடியேஷன்ஸ் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹீட் ரேடியேஷன்ஸ் வருது. பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி பை டைம். அந்த ஹீட் எனர்ஜி பை டைம் தான் 1.58 கலோரி பர் ஹீட் பர் அவர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 1.58 into 10⁵ கலோரி பர் அவர் கொடுத்துருக்காங்க. இது SI யூனிட்ல மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா 1.58 into 10⁵ போட்டு ஒரு கலோரின்றது அப்ராக்சிமேட்லி 4.2 ஜூல் டிவைட் பை 1 hour வந்து 3600 செகண்ட் அப்படின்னு நமக்கு வரும். ஸோ 4.2ல மல்டிப்ளை பண்ணி 3600ல டிவைட் பண்ணிட்டோம்னா கலோரி பர் அவர் வந்து ஜூல் பர் செகண்ட்ல மாறிடுச்சு. அடுத்து ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து 10⁻⁻4 கொடுத்துருக்காங்க. எமிசிவிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ டெம்பரேச்சருக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு எமிசிவிட்டி இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஏ இன்ட்டு T⁴. இதுல இருந்து T⁴ இஸ் ஈக்குவல் டு பவர் இன் டிவைடட் பை எமிசிவிட்டி இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஏ அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ அப்போ T⁴ இருக்கு இல்லைங்களா? T⁴ அப்படியே வச்சுக்கிட்டு பவர் வந்து எவ்வளோ பாருங்க 1.58 இன்ட்டு 10⁵ இன்ட்டு 4.2 டிவைடட் பை 3600 இன்ட்டு எமிசிவிட்டி ஒரு 0.8 சிக்மா, இதை 0.8 போட்டு அடுத்து இந்த சிக்மா வந்து ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஆக்சுவலாக ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5.67 இன்ட்டு 10⁻⁻8 SI யூனிட்ல இவ்வளோ இருக்கும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. 5.67 இன்ட்டு 10⁻⁸ அப்படின்னு போட்டாச்சு. இன்ட்டு இந்த ஏரியா போடும். ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க 10⁻⁻4. ஸோ ஏரியா வந்து ஒரு 10⁻⁻4 போட்டுட்டோம். இப்படி பண்ணிட்டு இங்கே T⁴ தானே இருந்துச்சு. ஸோ தட் நம்ம என்ன பண்ணிடலாம் 4th ரூட் எடுத்துடலாம். பவர் 1/4. ஸோ 4th ரூட் இப்போ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2500 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். அதாவது 4th ரூட் எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ 18th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. 19th question. If a body cools down from 80 degrees centigrade to 60 degrees centigrade in 10 minutes, when the temperature of the surrounding is 30 degrees centigrade, then the temperature of the body after next 10 minutes will be dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, டெம்பரேச்சர் T1 வந்து 80 டிகிரி சென்டிகிரேட், T2 வந்து 60 டிகிரி சென்டிகிரேட், டைம் டேக்கன் வந்து 10 மினிட்னு கொடுத்துருக்காங்க. 10 மினிட்டும் கொடுத்துருக்காங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி சென்டிகிரேட். ரூம் டெம்பரேச்சர் T0 எடுத்துங்க, 30 டிகிரி சென்டிகிரேட்னு எடுத்துங்க. ஸோ இதில் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் T2 டிவைட் பை டைம் டேக்கன் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு T1 பிளஸ் T2 டிவைட் பை 2 மைனஸ் ரூம் டெம்பரேச்சர். இதுதான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து T1 வந்து 80 மைனஸ் T2 வந்து 16 போட்டு டிவைட் பை 10ன்னு போட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு T1 பிளஸ் 80 பிளஸ் 60 டிவைட் பை 2 மைனஸ் 30 அப்படின்னு வந்துடுது. இப்போ இந்த 2 இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த 80 மைனஸ் 60 என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 80 மைனஸ் 60 சொல்லுங்க 20 டிவைட் பை 10ன்னு வச்சுங்க. இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது இந்த 2 மைனஸ் 30 மல்டிப்ளை பண்ணும்போது எல்சிஎம் எடுத்தால் மைனஸ் 60 வரும், பிளஸ் 60 மைனஸ் 60 கேன்சல் ஆகிட்டு இங்கே 80 பை 2 இருக்கும். ஸோ 40 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 40 என்னும்போது இங்கே 20யும் இங்கே 20 இருக்குங்களா, இந்த 20 இந்த 40 இங்கே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ இதுல இருந்து K இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 2 வந்து கீழே வந்துடும், 10 இருக்குனால 1/20 வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. செகண்ட் கேஸ் போகலாம். செகண்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 60ல இருந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் எவ்வளவு வரும்ன்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபைனலா இருந்தது 60 டிகிரி சென்டிகிரேட் தானே. இப்போ வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் 60ல இருந்து ஃபைனல் வரணும்னு வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலா T1 டேஷ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிற ஃபைனல் டெம்பரேச்சர் தான் செகண்ட் கேஸ்க்கு இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ T2 டேஷ் ஈக்குவல் டு ஹவு மச்ன்றாங்க, அதை வந்து நம்ம Tன்னு எடுத்துக்கலாம். டைம் வந்து சேம் 10 மினிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா இங்கே மினிட்ல போட்டிருப்போம், அதே மினிட்ல தான் இங்கே இருக்கும். அதனால யூனிட்டை பற்றி கவலைப்பட தேவையில்ல, கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே மினிட்ல தான் இருக்கும். அப்போ இங்கே போடும்போது இங்கே மினிட்ல இருந்திருக்கும், நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா T1 டேஷ் மைனஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், T1 டேஷ் மைனஸ் T2 டேஷ் டிவைட் பை டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு T1 டேஷ் பிளஸ் T2 டேஷ் டிவைட் பை 2 மைனஸ் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த T1 எவ்வளவு போடலாம் பார்த்து, T1 டேஷ் எவ்வளவு போடுறீங்கன்னா வந்து 16 போட்டு மைனஸ் T2 டேஷ் தான் ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும், அதை Tன்னு எடுத்துட்டு டிவைட் பை 10 மினிட் இங்க இருக்கு. இஸ் ஈக்குவல் டு K வந்து 1/20 மினிட்ல இருந்திருக்கும். அந்த யூனிட் அந்த மினிட் கேன்சல் ஆயிருங்க. இன்டு T1 டேஷ் வந்து 60 பிளஸ் T2 டேஷ் வந்து T டிவைட் பை 2ன்னு போட்டு மைனஸ் 30 அப்படின்னு போட்டுங்க. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 60 இங்க வந்து 20யும் இந்த 10ம் கேன்சல் பண்ணா இங்க 2 வருது. இந்த 2 இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிருங்க இங்க. அப்போ வந்து என்ன பண்ண என்ன ஆகும், 2 இன்ட்டு 60 மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு இங்க 2 வந்து எல்சிஎம் எடுங்க. இந்த 2 வந்து எல்சிஎம் எடுத்துன்னா 2 இன்ட்டு இங்க என்ன ஆகும்னா இங்க பாருங்க 2 இன்ட்டு 30 வந்து என்ன வருது பாருங்க 60 வருதுங்களா. 60யும் 60 கேன்சல் ஆயிட்டு இங்க T/2 மட்டும் இருக்கும். ஸோ தட் T/2 மட்டும் இருக்கு. இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும், 4 இன்ட்டு 60 மைனஸ் Tன்னு வருது, தட் இஸ் ஈக்குவல் Tன்னு இருக்கு. ஸோ 4 இன்ட்டு 60 240, அடுத்து 4 இன்ட்டு T மைனஸ் 4T இஸ் ஈக்குவல் டு T. இந்த மைனஸ் 4T அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 5T மாறிடும். 5T இஸ் ஈக்குவல் டு 240. 5ம் 240 கேன்சல் பண்ணா T இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ ஆன்சர் வந்து 48 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 48 டிகிரி சென்டிகிரேட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 19th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A block of metal is heated to a temperature much higher than the room temperature and allowed to cool in a room free from air currents. Which of the following curves correctly represent the cooling அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு பாடி ஹாட் பாடி எடுத்துட்டு நம்ம ரூம்ல பிளேஸ் பண்ணும் போது அந்த டெம்பரேச்சர் வெர்சஸ் டைம் கிராஃப் வரையும் போது, டெம்பரேச்சர் கேபிட்டல் T எடுத்துங்க, டைம் வந்து ஸ்மால் லெட்டர் Tன்னு எடுத்துங்க. இப்படி கிராஃப் வரையும் போது எப்படி வரும்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து பாடி வந்து அதாவது பாடியை ஹீட் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா கூல் ஆகிட்டே வரும். ஆஃப்டர் லாங் டைம் சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். அப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சர் வரணும்னா அப்படியே போயிட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் நேரம் பொறுத்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்துடும். இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் நம்ம T0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னா ஃபைனலாக வந்து இந்த கிராஃப் வரையும் போது பேரலல் டு இந்த T0க்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கீங்கன்னா இந்த கிராஃபுக்கு பேரலாக வரணும் கிராஃப். ஸோ அப்போ வந்து லாங் டைமுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். அப்போ இன்ஃபினிட்டி டைம்ல தான் ரூம் டெம்பரேச்சருக்கு வருது. அதனால இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கும் இல்லையா, இந்த கிராஃப் வந்து T0ல இருந்து ஒரு பேரலா டைம் ஆக்சஸ் வரைஞ்ச லைனுக்கு பேரலா இருக்கும். அப்படி பேரலா இருந்தால் இன்ஃபினிட்ல மீட் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஸோ இந்த கிராஃப் தான் கரெக்ட். இந்த மாதிரி எந்த கிராஃபுமே கொடுக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் கிராஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துட்டு நம்ம செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டைம். ஆனால் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல அப்படியே ஜீரோ டெம்பரேச்சர் வந்துற மாதிரி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஜீரோ டெம்பரேச்சர் வந்துருது. தேர்ட் ஆப்ஷனும் பர்டிகுலர் டெம்பரேச்சர் டைம்ல ஜீரோ டெம்பரேச்சர் வந்துடுற மாதிரி இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணா. ஆனா ஜீரோ டெம்பரேச்சர் வராது. பாடி வந்து ஃபைனலா ரூம் டெம்பரேச்சருக்கு தான் வரும், ஜீரோக்கு போயிடாது. அதனால ஃபர்ஸ்ட் தேர்டு ராங். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, இதனால இதுக்கு வராது. தேர்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இது எப்படி செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னா வந்து நீங்க டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் டைம்னு எடுத்துக்கணும். ஃபைனலா வந்து ஈக்குவல் டு ரூம் டெம்பரேச்சர் வரணும். அப்படின்னா இப்போ நான் வரைஞ்ச கிராஃப் இந்த கிராஃப் தான் கரெக்ட். ஏன்னா இந்த செகண்ட் கிராஃப்லயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒருவேளை ஏன் அப்படி ஜீரோ சொல்லியிருக்காங்கன்னா இங்க மச் ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னதுனால ரூம் டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு எடுத்து கூட அவங்க வரைஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. இஃப் wavelength of maximum intensity of radiation emitted by sun and moon are 0.5 into 10 power minus 6 meter and 10 power minus 4 meter respectively, then the ratio of their temperatures is dash ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேவ்லெங்த் எமிட்டடுக்கும் ரேடியேஷனுடைய வேவ்லெங்த்துக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன் வந்து நமக்கு வீன்ஸ் லா அப்படின்னு ஒரு லா இருக்கு. வீன்ஸ் லா, இந்த வீன்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். அக்கார்டிங் டு வீன்ஸ் லா வந்து வேவ்லெங்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி into absolute temperature of the body is equal to constant. That constant is known as Wien's constant. இந்த வீன்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எவ்வளவு பாத்தீங்கன்னா 2.89 into 10 power minus 3 மீட்டர் கெல்வின் அப்படின்னு இருக்கு. இப்போதைக்கு அது தேவைப்படாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ரேஷியோ ஆஃப் தேர் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அப்போ வேவ்லென்த் இன்டு டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அப்போ டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த் போட்டுங்க. அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் தி சன் பை டெம்பரேச்சர் ஆஃப் தி மூன் வேணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா wavelength of the radiation emitted by moon divided by wavelength of the radiation emitted by sun at maximum intensity. அப்போ wavelength emitted by the moon வந்து பாருங்க 10 power minus 4 கரெக்ட்டுங்களா? wavelength emitted by sun வந்து 0.5 10 power minus 6, 0.5 1/2 ன்னு போட்டுங்க into 10 power minus 6 ன்னு போட்டுங்க. இந்த 2 மேல வந்துருமா? இப்போ 10 power minus 4 and 10 power minus 6 கேன்சல் பண்ணா 10 power minus 2 இருக்கும். இந்த 10 power minus 2 மேல வந்தா 10 power plus 2, 10 power plus 2. So 2 into 10 power 2 வந்து 100, 200. So ratio of the temperature of sun and moon என்ன வருது பாத்தீங்கன்னா 200 அப்படி நமக்கு ஆன்சர் வந்து 21st क्वेश्चनக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The maximum wavelength of radiations emitted at 900 Kelvin is 4 micrometer. What will be the maximum wavelength of radiations emitted at 1200 Kelvin? சேம் வீன்ஸ் லாவே யூஸ் பண்ணிக்கலாம். லாம்டா இன்ட்டு டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது வேவ்லெங்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட்டட் இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேவ்லெங்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ லாம்டா 1 பை லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு T2 பை T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இங்க லாம்டா 1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. லாம்டா 1 வந்து 4 மைக்ரோமீட்டர், டெம்பரேச்சர் T1 வந்து 900 கெல்வின். அப்போ டெம்பரேச்சர் T2 வந்து 1200 கெல்வின் இருக்கும்போது வேவ் லெங்த் லாம்டா 2 எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லாம்டா 1 வந்து 4 மைக்ரோமீட்டர் போட்டுக்குங்க. டிவைட் பை லாம்டா 2 தான் நமக்கு வேணும். T2 வந்து 1200 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை T1 வந்து 900 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே 20 இந்த 20 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 12 இந்த 9 கேன்சல் பண்ணா 4 இங்கே 3 வரும். இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. ஸோ தட் லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு 3 micrometer is the correct answer. So first option வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The maximum energy in thermal radiation from a source occurs at wavelength 4000 angstrom. The effective temperature of the source is approximately dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட் பண்ண லாம்டா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வேவ்லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு வந்து 4000 ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங் மீட்டரை மாத்திரம்னா 10 power minus 10ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 1000 10 power minus 10 மல்டிப்ளை பண்ணா 4 into 10 power minus 7 மீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க். வீன்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் 2.89 into 10 power minus 3
meter Kelvin. According to Wein's law, lambda into T, wavelength corresponding to maximum intensity radiated into temperature of the body is equal to Wein's constant. நமக்கு temperature தான கேட்டிருக்காங்க. அப்ப temperature is equal to Wein's constant divided by wavelength corresponding to maximum intensity அப்படின்னு எடுத்துக்கிறோம். So Wein's constant 2.89 into 10 power minus 3 substitute பண்ணிடுறோம். Wavelength corresponding to maximum intensity of radiation emitted by the body வந்து 4 into 10 power minus 7 இருக்கு. So இந்த 10 power minus 3 and 10 power minus 7 cancel பண்ணா 10 power minus 4 இருக்கும். இது மேல வந்து 10 power 4 வருது. 2.89 divided by 4 into 10 power மேல 4 னு வந்துருது. ஓகேங்களா? இப்போ 2.89 4 கேன்சல் பண்ணா ஆல்மோஸ்ட் நமக்கு 7 கிடைக்கும். சாரி 0.7 கிடைக்கும். 0.7 into 10 power 4 நம்ம 7000 Kelvin அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அப்படின்னா 23rd கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆன்சர் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The intensity of radiation emitted by the sun has its maximum value at a wavelength of 510 nanometer and that emitted by the North Star has the maximum value at 350 nanometer. If these stars behaves like black bodies, then the ratio of the surface temperatures of the sun and North Star is dash னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்க பாருங்க, இந்த 510 எது எமிட் பண்ணது சன், ஓகேங்களா? இங்க வந்து 350 நேனோமீட்டர் எமிட் பண்ணது வந்து நார்த் ஸ்டார் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ ரேஷியோ ஆஃப் தி டெம்பரேச்சர் கேட்குறாங்க. அக்கார்டிங் டு Wein's law, wavelength emitted to corresponding maximum intensity of radiation into temperature equal to constant அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணோம்னா லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் கிடைக்குது. இல்லைன்னா டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லாம்டா. இதுல இருந்து டெம்பரேச்சர் ஆஃப் தி சன் டிவைடட் பை டெம்பரேச்சர் ஆஃப் தி நார்த் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு வேவ்லெங்த் ஆஃப் தி நார்த் ஸ்டார் டிவைடட் பை வேவ்லெங்த் ஆஃப் சன் போடணும். வேவ்லெங்த் ஆஃப் நார்த் ஸ்டார் எமிட் பண்ணது 350 நேனோமீட்டர் டிவைட் பை வேவ்லெங்த் ஆஃப் சன் எமிட் பண்ணது 510 நேனோமீட்டர். இந்த நேனோமீட்டர் கேன்சல் பண்ணுங்க, 0 கேன்சல் பண்ணுங்க. இப்போ 35/51 இருக்கு. 35/51 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் அப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.69 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் சன் டெம்பரேச்சர் பை நார்த் ஸ்டார் டெம்பரேச்சர் வந்து 0.69 அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. In the figure, the distribution of energy density of the radiation emitted by a black body at a given temperature is shown. The possible temperature of the black body is dash னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அக்கார்டிங் டு Wein's law வந்து wavelength emitted to the corresponding to maximum energy radiated into absolute temperature equal to constant. அப்படின்னா இந்த கிராஃப்ல எனர்ஜி வர்சஸ் டெம்பரேச்சர், எனர்ஜி வர்சஸ் வேவ்லென்த் வரைஞ்சிருக்காங்க. இப்போ இங்க காமிச்ச பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்டோட எனர்ஜி தான் மேக்சிமம் இருக்கு. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் எனர்ஜிக்கு எமிட் பண்ண வேவ்லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த வேவ்லென்த் தான் மேக்சிமம் வேவ்லென்த் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ மேக்சிமம் வேவ்லென்த் அது மேக்சிமம் வேவ்லென்த் கிடையாது. இந்த வேவ்லென்த் வந்து கரஸ்பாண்டிங் டு எனர்ஜி ரேடியேட்டட் மேக்சிமம் எனர்ஜி இன்டென்சிட்டி ரேடியேட் ஆயிருக்கு. அதனுடைய கரஸ்பாண்டிங் வேவ்லென்த் தான் லாம்டா எம் சொல்றோம். இந்த லாம்டா எம் எவ்வளவு வந்திருக்குன்னா 1.5 மைக்ரோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து மைக்ரோமீட்டர்னா 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த லாம்டா இன்டு டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்றேன், அந்த கான்ஸ்டன்ட் தான் Wein's கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு டெம்பரேச்சர் தான் வேணும். ஸோ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு அந்த Wein's கான்ஸ்டன்ட் டிவைட் பை வேவ்லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட்டட்னு போடுறோம். Wein's கான்ஸ்டன்ட் பி வந்து 2.89 into 10⁻⁻3 டிவைட் பை வேவ்லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட்டட் வந்து 1.5 into 10⁻⁻6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிராஃப்ல. ஸோ இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 2000 Kelvin அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் 25th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.